மாயையின் எண்ணத்தை நீ மாற்று, இவை அனைத்தையும் நீக்கிவிடு, என்றும் நான் உன் திருவடி பணியக்கூடியவனாகவே இருக்கிறேன் என்பதை முருகப்பெருமானிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யலாம். அந்த தலை அசைகின்ற வேகத்தை பார்த்து நாம் ஏமாந்து போய்விடக் கூடாது, இது நிலைத்து நிற்கும் என்று. ஆடிய ஆட்டத்தை எல்லாம் அடக்குவதற்காகத்தான் ஆடல் வல்லான் ஒரு குழந்தையை பெற்று அனுப்பி இருக்கிறார் என்பது தாரகனுக்கு அப்போது தெரியவில்லை. அவர் கையிலே இருக்கின்ற ஆயுதங்கள் எவ்வளவு வலிமையானது என்பதையும் அவன் உணரவில்லை. தன்னுடைய மாயைதான் வலிமையானது என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த தாரகனுக்கும் பாடம் கற்பிக்கும் பொருட்டு முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலை, வெற்றி வேலை, வீர வேலை இதோ தாரகன் மீது எரிந்து தாரகனின் மாயையிலிருந்து நம்மை காப்பாற்ற இருக்கின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.